டிராபி கப் லாலிபாப் இந்த மேட்சை பாக்குறதுக்குலாம் முடி வெட்டிட்டு வந்து ஸ்மூத்னிங் பண்ணி 15000 ரூபாய் செலவழிச்சு அதுக்கப்புறம் 6000 ரூபாய்க்கு முடி வெட்டிட்டு வந்து தோண்டி போயிட்டோம். வீணா போச்சு. சிஎஸ்கே தான் வின் பண்ணனும்னு நினைச்சோம். சிஎஸ்கே வின் பண்ணனும் இப்போ எந்த டீம் வின் பண்ணாலும் அடுத்து வந்திருக்காங்க. ரெண்டு தல வந்திருக்காங்க. ஆமா எங்களோட லக் நாங்க வந்த நேரம் வந்துட்டு உள்ள அந்த கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருந்துச்சு எனக்கு செமையா சீரியஸா ரொம்ப செமையா இருந்துச்சு. பக்கத்துல வேற நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. மிட் ஓவர்ஸில் வந்து ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கணும். ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, ஸ்டார்ட் நல்லா போச்சு. மிட் ஓவர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த தோனி உள்ள வர வைப் எப்படி இருந்துச்சு டிவியில் பார்க்குறது? எல்லா டைம் வர மாதிரி வைப் தான், ஆல் டைம், நோ டவுட். தோனி தான். ஓகே, டீமில் வந்துட்டு எங்கள் மிஸ்டேக் நடக்குது, இதை கரெக்ட் பண்ணால் அடுத்த வருஷம் வந்துட்டு கூட நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேயில் நல்லா இப்போ ஹிட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணோம். 6 ஓவர்ஸ் பவர் பிளேயில் தான் ஹிட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளஸ் யாருமே 4-6 ட்ரை பண்ண மாட்டான். மட்டும் புது பிளேயர் ஆயுஷ் இருக்கான், அவன் தான் ஹிட்டிங்கே பண்ணுறான். எல்லா ஃபுல் டீமில் அவன் தான் பண்ணுறான், யாருமே பண்ணுறதில்ல. ஸோ அவங்க அது கூட சேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அதிகமாக ரன் அடிச்சு யார் தலையில் அந்த ஆரஞ்சு கேப் கடைசியில் இருக்கும்? சாய் சுதர்ஷன். சென்னை பிளேயர் சாய் சுதர்ஷன் மட்டும் ஆரஞ்சு கேப். நெக்ஸ்ட் வந்துட்டு அதிகமாக விக்கெட் எடுத்து யார் தலையில் இருக்கும் அந்த பர்பிள் கேப்? பிரசித் கிருஷ்ணா இப்போ ஹையஸ்ட் இருக்காரு. அவ போலிங் பற்றி பேசினா அவ 25-30 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஓகே 2025 யார் கப் வின் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் இல்லை மும்பை. சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தேன் இதாகிடுச்சு, வந்துட்டோம். இது இல்லை ஹோப் இல்லை இதுக்கப்புறம் இந்த சீசனில் வந்துட்டு. என்ன யாரை பார்க்க வந்தீங்க நீங்கள்? அவளா மேட்ச் பார்த்து வந்தோம், தோனியை பார்க்க வந்தேன். எப்போவுமே டிவியில் பார்க்கணுன்ட்டு ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா? ஆமாம். என்ன ஆச்சு உள்ள இந்த வரங்குள்ள எப்படி இருந்துச்சு? டிவியில் நிறைய டைம் பார்த்துருப்பேன், தோனி வரங்குள்ள பாட்டெலாம் போட்டு ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நேராக பார்க்கல எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அந்த டைமில் ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே எங்கே நல்லா விளையாண்டாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வெளியே வர முடியாதுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் முடியும், முடிவு பார்க்கணும். இன்னும் 10 மினிட்ஸ் கிடக்கு. அதுக்குள்ள ஓகே யார் வந்துட்டு வின் பண்ணுவாங்க 2025? புரியல. ஐபிஎல் கப் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க இந்த வருஷம்? ஐ திங்க் ஸோ எம்ஐ வின் பண்ணுவாங்க. எம்ஐ நல்லா இருக்கு. ஓகே, சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சிஎஸ்கே தோத்துட்டாங்க, கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். எதுவும் கொடுக்குற மாதிரி தெரில. இந்த சேப்பாக்கில் வந்துட்டு 2025 ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா மேட்சும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது பேலன்ஸ். ஆக்சுவலாக இப்போ சிஎஸ்கேக்கு கொஞ்சம் சரியாக போக மாட்டேங்குது. மேபி அடுத்த வருஷமாச்சு கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்களா? இல்லை ஆல்ரெடி பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலாக இந்த மேட்ச் கொஞ்சம் இந்த வாட்டி கம்பேக் கொடுத்து ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எதுவும் கம்பேக் கொடுக்கல. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அந்த ஹோப் தான். அவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஓகே 2025 வந்துட்டு யார் வந்துட்டு வின் பண்ணுவாங்க ஐபிஎல் கப்? சாரி, 2025 ஐபிஎல் கப் யார் வின் பண்ணுவாங்க? இப்போதைக்கு ஜிடி இல்லை டிசி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்க வின் பண்ணலாம். ஓகே, அதிகமாக ரன் அடிச்சு யார் தலையில் அந்த ஆரஞ்சு கேப் இருக்கும் கடைசியாக? சாய் சுதர்ஷன் தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு பிளேயர். கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் தான் ஆரஞ்சு கேப் வின்னர். பர்பிள் கேப் கலீல் அகமத் எதிர்பார்க்குறோம், ஆனால் பிரசித் கிருஷ்ணா இப்போ கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி பிரசித் கிருஷ்ணா கூட வாங்கலாம். ஆடாமலே விட்டுருக்கலாம் ப்ரோ. விட முடியாது, அதனால ஆடுறாங்க. என்ன விட்டுருப்பாங்க ஏன் ப்ரோ? கடைசி வரைக்கும் நல்லா ஆடினாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. என்னாச்சு நாங்கள் பார்க்கல, நீங்கள் சொன்னா தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் செகண்ட் வரும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்தார் ப்ரோ மிஸ்டர் பத்திரானா, நல்லா வைடு போட்டு சூப்பராக மேட்சை முடிச்சாரு. ஓகே நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச் பார்க்கறது? ஆக்சுவலாக வந்து ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன் ப்ரோ. ஏன்னா எஸ்ஆர்எஸ் மேட்சோட நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, April 25 உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா April 25 நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதனால சரி ஓகே இந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கணும். இந்த மாதிரி இந்த சீசனில் தான் ரொம்ப ஆக்சுவலாக லோவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே, அதுவும் சேப்பாக்கில். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சேஞ்ச் பண்ணால் இது வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க டீமை? என்ன சேஞ்ச் பண்ணனா, அவங்க வந்து எடுக்கும் போதே வந்து யோசிச்சு எடுத்துருக்கணும். இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு இந்த பிளேயரை வந்து ட்ராப் பண்ணுங்க, வேற பிளேயர் எடுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? மேபி திரிபாதி, தீபக் கூட நான் இந்த வாட்டி நல்லா ஆடினேன் ப்ரோ. அவரை ட்ராப் பண்ண முடியாது. ஆனால் திரிபாதி, சாம்கரன்
அவர் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எத்தனை டைம் மேட்ச் பார்க்க வரீங்க சேப்பாக் ஆக்ஷன்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் பார்க்க வரீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி தோனி இறங்குறதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, அதுவே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ நேராக பார்க்கல எப்படி இருந்துச்சு அந்த வைப்? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லைக் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு ஹைப்பு. ஆனால் வந்து வந்தோடனே அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆட்டு போயிட்டாரு. வந்த உடனே அப்படியே காட்டு போயிட்டாரு. இப்படி போயிட்டு டக்குன்னு இறங்கிடுச்சு. ஓகே ஓகே. 2025 ஐபிஎல் வந்துட்டு யார் கப் வின் பண்ணுவாங்க? எங்க செகண்ட் ஹோம் எம்ஐ. அவங்க ஜெயிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஜெயிச்சாங்க. ஓகே, அதிகமாக ரன் அடிச்சு 2025 யார் ஆரஞ்சு கேப் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க கடைசியில்? புரியல. ஆரஞ்சு கேப் வந்துட்டு யார் ஹோல்ட் பண்ணுவாங்க கடைசியா? கோலி தான் இருக்கலாம் ப்ரோ. கோலி இருக்கலாம். ஓகே, பர்பிள் கேப் யார் வின் பண்ணுவாங்க அதிகமாக விக்கெட் எடுத்து? ஆக்சுவலாக பத்திரம் எனக்கு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ தெரியல, இருக்கலாம். யாரும் தெரியல. கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலாக பயங்கரமாக போட்டாங்க ப்ரோ. மற்ற மேட்சை விட இந்த மேட்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி இருந்துச்சா? ஆனால் ஹோப் இருந்துச்சு சிஎஸ்கே ஜெயிப்பாங்கட்டு கடைசி வரைக்கும். சரி, கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு, விட்டுட்டாங்க. சிஎஸ்கே SRH. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? உள்ள என்ன நடந்துச்சு ப்ரோ? அந்த மீம்ல வரும்ல, நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ப்ரோ. அவர் ஃப்ரெண்டு உள்ள பார்த்தேன். நான் போய் செத்துருவோம் ப்ரோ, ஏதோ எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. கடைசி 6 மேட்சஸ் ஜெயிச்சா போயிடலாம்னு நினைச்சோம். எங்க தீபகையும் உடச்சு விட்டாங்க. இந்த தீப கூட மட்டும்தான் உடச்சான். என்ன பண்ணான்னு அப்படி சொல்ல முடியாது. இப்போ டீம் ஆக்சுவலாக என்ன வந்து நடந்துச்சு? ஸோ என்ன வந்து மாத்திரம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல? யாராவது கோல் அடிச்சிருக்கணும். டெவின் பிரவிஸ் இன்னும் முன்னாடி எடுத்துருக்கலாம். சூப்பராக விளையாண்டாரு கடைசியில். ஆனால் தவற விட்டாங்க இந்த வாய்ப்பு. SRH பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அவங்க நல்லா அடிச்சாங்க. விக்கெட்லாம் எடுத்தோம், ஆனால் கடைசி ஹாஃப் தான் ஸ்லோ ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போச்சு, என்ன பண்ணுறது இப்போ? அவ்வளோதான். இந்த வருஷமே ஆக்சுவலாக முடிஞ்சிடுச்சு. எத்தனை டைம் பார்க்க வரீங்க சேப்பாக்கில் மேட்ச்? இது ஆக்சுவலாக சென்னையிலேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா தோனி இறங்குறது, அது என்ன பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேராக பார்க்கல, அந்த வைப் எப்படி இருந்துச்சு உள்ள தோனி? ஆமாம், மொத்தமாகவே ஃபுல் வைப் செமையாக இருந்துச்சு. ஆனால் ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தோனி வந்து இன்னொரு 2 6 காப்பி. ஆமாம், அவனும் அடிக்கல. ஒரு 4 அடிச்சாரு, 2 அடிச்சுட்டு அப்புறம் போயிடுச்சு. சிஎஸ்கேல வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, நீங்கள் அடுத்த மேட்ச் அது இந்த சேப்பாக்கில் வின் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன? ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில் சேப்பாக்கில். சொல்லிட்டு போங்கண்ணா ப்ரோ. சென்னை மேட்சே பார்க்க வராதீங்க இனிமேல். என்ன ஆச்சுண்ணா? ஏன் நான் இப்படி தோனி ஒரு ஆளை வச்சு சென்னை வாழ்ந்துகிட்டு இருக்கிறானு. தோனியை ஃபர்ஸ்ட் தூக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பும். ஆனால் வந்து தோனி உண்மையிலே நல்லா பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பிரேவிஸை வந்து இன்னும் முன்னாடி இறக்கி விட்டு, இந்த தீபக் ஹூடா, விஜய் சங்கர் இவங்கெல்லாம் பற்றி விட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே, அடுத்த சீசனில் பார்ப்போம். அடுத்த சீசனில் பார்க்கலாம். ஹோப்ஸ் இருக்கு. 2025 ஐபிஎல் ஸ்குவாடே ஆக்சுவலாக ஒழுங்காக எடுக்கலை. நம்ம ரஹானே அவரெல்லாம் கூட ஏன் டீமை விட்டு வெளியே அமிச்சாங்கன்னு தெரில. போய் கேகேஆரில் போலான்னு பொழுதுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா எந்த டீமில் ஃபார்மில் இல்லாத பிளேயர்லாம் கூட வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. SRH இத்தனை மேட்ச் ஜெயிச்சாங்களா ப்ரோ? ரோஹித் சர்மா அடிச்சாரா ப்ரோ? வந்து அடிக்கிறாங்க ப்ரோ சிஎஸ்கேவை. ஒன்றும் இல்லை, ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க ஓகே. ஆனால் பேட்டிங் தான் ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஆடிட்டு இருக்காங்க. பேட்டிங்கில் கொஞ்சம் அந்த ஆயுஷ் மாத்திரை அந்த மாதிரி யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் நல்லா அடித்தாங்க. முன்னாடியே இறக்கி விட்ருக்கலாம் அவங்கள. அது எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் நல்ல ஸ்குவாட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸ்குவாட் அடுத்த வருஷம் நல்லா எடுக்கணும். இந்த வருஷம் எதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா திரிபாதி அவரெல்லாம் கூட்டினது எதுவும் பண்ண முடியாது. ஆயுஷ் மாத்திரை உண்மையிலேயே சூப்பராக பண்ணாரு. திரிபாத்தியெல்லாம் ஃபர்ஸ்ட் அவன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. திரிபாத்தியெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் தூக்கிட்டு இவ்வளோ சொன்னீங்க. ஸோ SRHோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். SRH ஆக்சுவலாக ஃபீல்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 1 2 3 மிஸ்ஃபீல்ட் மட்டும் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடலை. ஆனால் கடைசியாக கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க, அதனால் வின் பண்ணாங்க. பவுலிங் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாங்க. ஷமி சூப்பராக போட்டார். ஸ்டார்டிங்கில் ஸ்விங் நல்லா ஆச்சு அவருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் வேறு. ஷமி வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடி இருந்ததுக்கும் நடுவில் ஒரு பிரேக் அப்புறம் இப்போ இன்னும் சூப்பராக போட்டுட்ருக்காரு. அவ்வளோதான். எப்படியும் SRH இப்போ வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களாலையும் ப்ளே ஆஃப் போக முடியாது. அவங்களுக்கும் சான்ஸ் இல்லை, சிஎஸ்கேக்கும் சான்ஸ் இல்லை. சிஎஸ்கே எப்படியும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட 10th முடிச்சதில்லை. இந்த வருஷம் எப்படியோ ஒரு 2 3 மேட்ச் வின் பண்ணி மேலேயாவது வரணும். இல்லைனா அது இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். பரவாயில்ல ப்ரோ, எந்த டீம் என்னன்னா கேட்கட்டும். 5 கப்பு, 2 சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி, எத்தனை ரெக்கார்டு, ஒன்றுத்தையும் உடைக்க முடியாது. ஓகே, காமனாக மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஆர்சிபி டீம் 20th ஓவரில் அடித்த 6 விட தோனி அதிகமாக அடிச்சிருக்காரு. இது குறிப்பிடத்தக்க விஷயம். எந்த டீமுமே அவ்வளோ அடிக்கல, அவரை விட அதிகமாக எந்த டீமுமே அடிச்சதில்லை. அவர் ஒரு ஆள் அடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு நான் சொல்லுவேன். கும்பல் கிளம்பும் பார்த்தீங்களா, தோனியானது இப்படி ஆச்சு. தோனி வந்து இல்லைன்னா பண்ணியிருக்கலான்னு. தோனி இருக்கணும், தோனி சூப்பராக பண்ணாரு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் வில் சி, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். உங்களை பற்றி காமனாக கேட்குறேன், 2025 வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க? ஜிடி சிஎஸ்கேக்கு தான் ஹோப்ஸ் இருக்கு ப்ரோ. சான்ஸ் இல்லை, நடக்கிற பாசிட்டிவா இல்லை இல்லை இப்படி பார்த்தோன்னா அடுத்த வருஷம் வந்து அதில் யார் வந்துட்டு வின் பண்ணுவாங்க ஐபிஎல்? ஜிடி டிசிக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்கள் சொல்லுங்க. ஜிடி டிசியில் பஞ்சாப். ஆர்சிபி பேரை மாத்திரா வின் பண்ணலாம் ப்ரோ. பேரை மாத்திரா வின் பண்ணலாம் பசங்க வந்து ரொம்ப ஓவரா ப்ரோ. இல்லை அவங்க வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா ப்ரைம் ஸ்குவாட்ஸ் வச்சிருந்த பேர் அவன் ஜெயிக்கல. நீங்களே சொல்லுங்க, கெயிலு, ஏபிடி வில்லியர்ஸ், ப்ரைம் விராட் கோலி அவங்களாம் வச்சிருந்த பேர் ஜெயிக்கல. இப்போ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? இந்த சீசன் விளாடுறாங்க, ஓகே வருவாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் போகிறதே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருந்துச்சு லாஸ்ட் இயர், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க. அது ஆனால் சேடான ஸ்டோரி. ஆனால் நான் தோனி ரிட்டையர் ஆனார்னா அடுத்த வருஷம் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்க பாருங்க, நீங்க இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுவாங்க. கலை வாங்கி இந்த வருஷம் யாரு டேபிள் டாப்ல இருக்கா? பரவாயில்ல, எங்களுக்கு வந்து டேபிள் டாப் போயிட்டோம். எனக்கு அது ஓகே. 2025 ஆர்சிபி கப் வின் பண்ணுமா? அது எனக்கு வந்து கவலை இல்லை. நாங்க வந்து மேல டேபிள் டாப் போயிட்டோம். வெறும் ஒருத்தருக்காகலாம் நாங்க மேட்ச் பார்க்க வரல. நாங்க மொத்த டீமும் ஆடுறாங்க. அவங்க டேபிள் டாப் போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன கசக்குதா? நீங்களே விராட் கோலிக்காக தானே ஃபேன் ஆனீங்க. அவருக்காக மட்டும் மேட்ச். விராட் கோலி டெல்லி அந்த ஆர்சிபி சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? திரும்ப ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆர்சிபி போனா சென்னை தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஹலோ சென்னைக்காக தான் வந்திருக்கோம், டோனிக்காக வரல. ஃபர்ஸ்ட் சென்னை. ஓகே நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எல்லாரும் வந்து சிஎஸ்கே காக. ஐயோ கப்பு லாலிபாப் ப்ரோ 5 வருஷம் ப்ரோ. பேட் கமெண்ட்ஸ்க்காக தான் ப்ரோ வந்தேன். ஆக்சுவலி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன், டிக்கெட்டே கிடைக்கல. ஃப்ரெண்டால தான் வந்தேன். பேட் கமெண்ட்ஸ்க்காக வந்தேன், ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ஐ கேம் ஃபார் பேட் கமெண்ட்ஸ். கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எஸ்ஆர்ஹெச்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரோ செம்ம டீம் தான் ப்ரோ. ஆக்சுவலி சென்னையும் எஸ்ஆர்ஹெச்சும் ஈக்குவல் தான் ப்ரோ. அவங்ககிட்ட காம்னஸ் இருக்குது, இவங்ககிட்ட ஃபயர் பவர் இருக்குது. டீம்லாம் வேஸ்ட் இல்லை ப்ரோ. ப்ரோ சென்னையும் நல்ல டீம் தான் ப்ரோ. சும்மா சென்னை வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 18 இயர்ஸ்க்காக இப்போ இது வரைக்குமே ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஆர்சிபி கலாய்க்கிறோம்ல, அவங்க ஃபெயில் ஆனாலுமே ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறாங்களே. ஒரு சீசன் ஃபெயில் ஆனால் ஏன் ப்ரோ சிஎஸ்கே கலாய்க்கிறாங்க? அவங்க ரெகானே எடுத்தாங்க. அண்டு அந்த டீம் 2021 எல்லாமே பழைய பிளேயர்ஸ் தான் எடுத்தாங்க. அப்போவும் ஜெயிச்சாங்க கப்பு. அப்போ மட்டும் சிஎஸ்கே கெத்து, இப்போ வேஸ்ட்டா? நான் நிறைய இன்டர்வியூ பார்க்குறேன், எல்லாருமே கலாய்க்கிறாங்க. நம்ம டீமுக்கு என்ன இல்லை, ரச்சின் நல்லா தான் விளையாடினாங்க, ஓகேவா ப்ரோ? ருத்ராஜும் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. இந்த வாட்டி ஃபார்மில் இல்லை, அதுக்காக கலாய்க்கலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அணைக்கும் அடி சரக்கும் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் பாருங்க, எஸ்ஆர்ஹெச் பாருங்க, 5 லாஸ் தான் வந்தாங்க. இப்போ 5 விக்கெட். அந்த டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணல, இவங்க அந்த டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் வந்திருக்கேன். சும்மா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான் சொன்னேன். கம்பேக் சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே தான், வாட் எவர் என்ன சிஎஸ்கே தான். ஸோ வந்துட்டு நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் வரீங்க. தோனி இறங்கக்குள்ள அந்த குஸ்பன்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு உள்ள? டிவியில் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அது உள்ள காது கிழிஞ்சிருச்சா? ஸோ 2 தலை வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டினாங்களா உள்ள? தலை மிச் தலை நல்லா குட் பேட் அக்லி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. குட் பேட் அக்லியும் கிரிக்கெட்டையும் ஒரே விதத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குட் பேட் அக்லி பார்க்கல, மகாத்தா பில்லா அஜித் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு உள்ள. ஸோ என்ன சாங் போட்டாங்க வரக்குள்ள? பில்லா சாங் போட்டாங்க. ஸோ அந்த வைப் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ஸோ என்ன நீங்கள் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், ஸோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு எப்படி இருந்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ்? அவங்கள பற்றி சொல்லலாம்ல. அவங்களும் நல்லா பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு மேம் உள்ள மேட்ச்? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் வந்தா ஸோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. இந்த தோனி இறங்கக்குள்ள அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஸோ சவுண்ட் டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. தென் லாஸ் ஆயிடுச்சு. பட் தலை சொன்னார் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கம்பேக் தருவாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. 2020 இதே மாதிரி தான் ரொம்ப போச்சு அந்த கொரோனா டைமில். ஸோ 21 கப் அடிச்சோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஹோப்போட லைட்டாக அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 தலையும் உள்ள காமிச்சாங்களாமே ஸ்க்ரீன். ஆமாம், 10 சூப்பர் வைப்பாக இருந்துச்சு. அங்கே எல்லாரும் சிஎஸ்கே போய் கடவுளே அஜித்தேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு சேப்பாக்கில் வந்துட்டு அதிகமாக ஜெயிக்கவே இல்லை, ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு ஜெயிக்கவே இல்லை அவங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? ரொம்ப ஃபீலிங், அதாவது நம்ம வீடு நம்ம இடம் மாதிரி இருந்த சிஎஸ்கே. ஸோ வெளில எங்கன்னா தோத்தா பரவாயில்ல, பட் இது உள்ளே ரொம்ப கஷ்டமாக தான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? என்ன ஆச்சு உள்ள? ஆப்வியஸ்லி ஜெயிக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம். பட் இட்ஸ் ஓகே. டுடே இஸ் நாட் आवर டே. டுடே இஸ் நாட் ஹாப்பி. டுடே இஸ் நாட் आवर டே. நம்ம டே இல்ல. ஓகே ஓகே. இதில் வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு நிறையா தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க சேப்பாக்கில். ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஸோ அதுதான் தெரியல. இந்த வாட்டி மேபி நமக்கு கப் இல்லை, பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி விட்டு கொடுத்துடலாம். ஓகே ஓகே. தோனி இறங்கக்குள்ள அந்த குஸ்பன் மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து தோனியோட மேட்ச் அவர் விளையாடும் போது பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். அதை நான் பார்த்துட்டேன். வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியமில். ஆமாம், எனக்கு தோனி விளையாடுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப 2 தலையும் உள்ள காமிச்சாங்களே. ஆமாம், அது பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஓகே. 2025 ஐபிஎல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போதான் 2025 ஐபிஎல் வந்துட்டு யார் வின் பண்ணாங்க? ஆக்சுவலாக சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நினைச்சோம். சிஎஸ்கே வின் பண்ணனும். இப்போ எந்த டீம் வின் பண்ணாலும் ஓகே, பரவாயில்லை. இப்போதைக்கு விளையாண்டுட்டு இருக்கிறதுல யார் வின் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக யாரா வின் பண்ணுவா? என்ன டெல்லி ஸ்ட்ராங்காக தான் ப்ரோ இருக்கு. ஆர்சிபி இந்த தடவை பவுலிங் சூப்பராக இருக்கு, பேட்டிங் வந்து ஓப்பனிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை 10th இருந்தாங்க, இப்போ திடீர்னு 4th பிளேஸில் இருக்காங்க. மும்பை சூப்பராக வந்துட்டாங்க. ஸோ வந்து நல்ல காம்படிஷனாக இருக்கும். பாப்பா யார் ஜெயிக்கிறான்னு. ஓகே. அதிகமாக ரன் அடிச்சு ஆரஞ்ச் கேப் வந்துட்டு யார் தலையில் தூக்கிட்டு போவாங்க? இப்போ பூரான் இருக்காரு. மேபி அடுத்து கேஎல் ராகுல், விராட் கோலி ஃபார்மில் வந்துகிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு இருக்காரு. பாப்பா யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். யார் ஜெயிச்சாலும் ஓகே. ஓகே. யார் ஜெயிச்சாலும் ஓகே சொல்லுங்க. இப்போ மேபி டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் இந்த தடவை நல்ல வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே கிடைக்குமா இந்த வருஷம்? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் கோலி தான். வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. சும்மா சிஎஸ்கே மேட்ச் பற்றி சொல்லிட்டு போங்க. மேட்ச் என்ன ப்ரோ, இது அவ்வளோதான். இந்த டோர்னமெண்ட் கையிலேருந்து போயிடுச்சுல, நம்ம இது ஜஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் தான். அவ்வளோதான். கூலாக அடுத்து ஃபியூச்சர் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள க்ரூம் பண்ணுறது தான் இனிமேல் வேலை. இந்த டோர்னமெண்ட் இன்னும் ரிமைனிங் 5 மேட்சஸ் அதான் பண்ண போகிறோம். ஓகே. அடுத்த வருஷம் ஜெயிக்குமா தெரியல ப்ரோ. இன்னொரு ஐக்கான பிடிக்கணும். அடுத்த வருஷம் தோனியே இருக்க மாட்டார். கன்ஃபார்ம்டு 100% இருக்க மாட்டார். டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் இன்னொரு ஐக்கான் நம்மளுக்கு தேவை. அது எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. 2 தலையும் பார்த்தீங்க அந்த ஃப்ரேமில் எப்படி இருந்துச்சு? யார் எந்த தலையை சொல்றீங்க? தலை அஜிஷ்குமாரும் ப்ளஸ் பாதி மேட்சை அவங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்க. வந்து அவங்க ஷோ ஆக்கிட்டாங்க இதை. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ப்ரோ எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? உள்ள என்ன நடந்துச்சு? ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஜெயிப்பாங்கன்னுலாம் இவாலாம் எப்படி இந்த சீசன்ல எப்படி வந்தீங்க நீங்க? ஐயோ, நான் ரொம்ப வாய் வரும் பேரை மாத்திக்கிறேன். பேரை மாத்திரேன்னு வச்சிருக்கேன். இல்ல மாத்தல, நான் போனே பண்ணல. என் போனை வந்துட்டு நான் ஆஃப் பண்ண போறேன். ஆனா பரவாயில்ல, நாங்க கம்பேக் கொடுப்போம். அவங்க ஆர்சிபி ஃபேனு, நாங்க சிஎஸ்கே ஃபேனு. அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. ஏன் ப்ரோ இத்தனை வருஷம் கொடுத்தோம்ல, இத்தனை வருஷம் ஜெயிச்சோம்ல, அப்ப அடுத்த வருஷமும் ஜெயிப்போம். கம்பேக் நிச்சயம். வெயிட் பண்ணுவோம். கொடுப்பாங்க நல்லா. தொடர்ந்து மேட்ச் பாப்பீங்களா? எல்லா மேட்ச் பாப்பீங்களா? ஸோ வந்துட்டு இந்த சிஎஸ்கேல வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சேஞ்ச் பண்ண மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு நீங்க மாத்தி இருக்கலாம், ஆக்ஷன்ல வந்துட்டு மாத்தி இருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு நீங்க சொன்னீங்க. அவங்க இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க நீங்க ஒவ்வொரு மேட்ச் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க, மாத்தி வந்திருப்பாங்க. நிறைய வின் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப இதானது எப்படின்னா வைடு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கேற்றப்ப டாட் பால்ஸும் வந்துச்சு தான். நம்ம வந்து இதை மட்டுமே சொல்ல முடியாது. நல்லா தான் விளாண்டாங்க. நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிப்போம். நம்ம கப் போனா போதும் ப்ரோ. அடுத்த வருஷம் ஜெயிச்சுக்கலாம். இந்த வருஷம் போனா போச்சு. அடுத்த வருஷம் கப்பு. அடுத்த வருஷம் கப்பு சொல்லக்கூடாது. போராடும். இத்தனை வருஷம் ஜெயிச்சிட்டோம்ல, அப்ப அடுத்த வருஷமும் ஜெயிப்போம். வெயிட் பண்ணணும். இந்த மேட்ச் பத்தி முதல்ல நீங்க சொல்லுங்க. என்ன நடந்துச்சு உள்ள? சோ என்ன இதை சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இது விளையாடலாம். சேஞ்ச் முடி வெட்டிட்டு வந்தா தோனி முடிஞ்சு போச்சு. ஆமா நான் வந்து இதெல்லாம் பாத்துட்டு வந்து முடி வெட்டிட்டு வந்த பில்லு கட்டுறது நான் எனக்கு தான் தெரியும். உள்ள வாங்கம்மா. 6000 ரூபாய்க்கு டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு மேம்? என்னமா டிக்கெட் பிரைஸ்? 6000 ரூபாய்க்கு டிக்கெட் போனா கூட பரவாயில்ல. இந்த மேட்சை பாக்குறதுக்குலாம் முடி வெட்டிட்டு வந்து ஸ்மூத்னிங் பண்ணி 15000 ரூபாய் செலவழிச்சு அதுக்கப்புறம் 6000 ரூபாய்க்கு முடி வெட்டிட்டு வந்து தோனி போயிட்டோம். வீணா போச்சு. பரவாயில்ல தோனி வருவார் மறுபடியும். 2025 வந்துட்டு யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆர்சிபி ஜிடி ஒரு டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி ஜிடி. ஆர்சிபி ஆர் ஜிடி? ஆர்சிபி. ஓகே. ஆர்சிபி ஜெயிக்கட்டும். ஆர்எஸ் கப் வந்துட்டு யார் தலையில இருக்கும் கடைசியா? ஆர்சிபி கப் லாலிபாப் சப்பர். ஓகே. இது ஆர்எஸ் கப் வந்துட்டு யார் தலையில இருக்கும்?
அது எனக்கு சரியா தெரியல bro. அதிகமாக ரன் எடுத்து அது எனக்கு யார் கொடுக்குன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அப்படி கொடுக்க வந்துட்டு மனசு இல்லை. ஏன்னா சிஎஸ்கே விட்டுட்டு எனக்கு வெளியே போக மனசு வரல. அதனால ஓகே தேங்க்யூ ஸோ மச். வின் பண்ணோம்னு நினச்சோம். பட் தென் பரவாயில்ல, நாட் பேட். இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி ஓகே, ஃபீல்டிங்னால நல்லா ஒரு வேலைக்கு ஆடி இருந்தோம். ஓகே ஓகே. ஸோ பரவாயில்ல, மேபி நெக்ஸ்ட் டைம் வின் பண்ண டீம் எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? சூப்பராக பண்ணாங்க. பேட்டிங் மேபி இன்னும் அவங்க மேபி அடிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். சில அபிஷேக்லாம் அடிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் அவுட் ஆனாங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஆச்சு உள்ள? புரியல. என்ன ஆச்சு உள்ள? சிஎஸ்கேக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு சேப்பாக்கில். ஸோ அது எதனால் தெரியலையே, மேபி எனக்கு தெரியல. ஓகே ஓகே. தோனி இறங்கக்கூட அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. ஓகே பார்த்தீங்களா? 2 தலை பார்த்தீங்களா? உள்ள எப்படி இருந்துச்சு அந்த வைப் அந்த காட்டக்குள்ள? ஆமாம், ஆடிட்டே இருந்தோம். ஆடிட்டே இருந்தீங்களா? ஓகே ஓகே. இந்த 2025 ஐபிஎல் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க? டிசி. ஜிடி. நீங்க? ஹைதராபாத். SRH. டிசி வின் பண்ணுவாங்க. ஃபுல்லாக மேட்ச் பார்ப்பீங்களா? ஸோ வந்துட்டு ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப் வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த வருஷம்? ஓகே ஓகே தேங்க்யூ. உங்களுக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்க்கு வந்துச்சு. அந்த சிஎஸ்கே வின் ஆச்சு போயின வருஷம். இந்த வருஷம் தோனி பேட்டிங் ஆடிச்சு, 4 அடிச்சு எனக்கு போதும். ஒரு 4 போதும். ஏகே வந்து 3000 ரூபாய். ஓகே 3000 ரூபாய்னா ஓகே. தோனிக்காக வந்துச்சு. போனஸாக ஏகே பார்த்து எப்படி இருந்துச்சு அந்த வைப் வந்துட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு? 180 லோ ஸ்கோர்னா. பட் இல்லை ஏகே வரக்குள்ள அந்த தலை வைப் எப்படி இருந்துச்சு உள்ள? 2 தலையுமே சேர்த்து ஸ்க்ரீன்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் நைட். ஏகே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ரெமோ சினிமாவில் தெலுங்குல பார்த்தேன். நான் ஏகே ஃபிலிம்ஸ் ரொம்ப பார்த்தேன். நான் இங்கே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. 2025 யார் வின் பண்ணுவாங்க? ஆர்சிபி. நான் ஆர்சிபி வின் ஆக மாதிரி ஆர்சிபி. I don't know Tavir like 2020 இப்படி இவரு கெலவாலேன்ற RCB. Definitely I would like to. RCB. எஸ்ஆர்ஹெச் டிஷர்ட் போட்டு RCB வின் பண்ணுன்னு சொல்றீங்களே. நாட் குவாலிஃபைங் டு பிளே ஆஃப். ஸோ ஓகே ஓகே தேங்க்யூ. அதான் நான் இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. பரவாயில்ல, கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் வந்து அதான் வீரனுக்கும் நடக்குது சேப்பாக்கில் இந்த 2025ல். பரவாயில்ல, ஏதோ ஒரு தோனியை ரிட்டையர் பண்ணிட்டா வந்து எல்லாமே கரெக்டாகிடும். அடுத்த வருஷம் சென்னை தான் கப். எப்பவுமே ஒரு டீச்சரை எடுக்கவே முடியாது இல்லையா? டீச்சர் அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எவ்வளோ நேரம் சொல்லி கொடுப்பாரு? அப்படிலாம் இல்லை. நமக்கு இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கேட்குற கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ நமக்குன்னு ஒரு டைம் வரும். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஃபீல்டரை தூக்கியிருக்கலாம், இந்த பிளேயரை தூக்கியிருக்கலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டீம் செம்மையாக இருக்குது. என்னென்னா ஒரு ஃபோக் டான்ஸ் போட்டால் ஒரு குத்து டான்ஸ் பண்ணுவோம்ல, வெறியா, அந்த ஒரு வெறி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்டெப் ஒரு ஃபோர்ஸ் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு? ஸோ எப்படி இருந்துச்சு? பண்ணது வந்து கரெக்டாக நடந்துருச்சு. தோத்துட்டாங்க. ஓகே, 4 பேருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? ஜெயிப்பாங்கன்னு தான் நான் வந்தேன். எனக்கு வந்து மெயினாக தோனி சாரை பார்க்கணும், அதனால தான் நான் மெயினாக வந்தது. ஸோ வந்துட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு வந்துட்டு மேட்ச் பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. எல்லாரும் வந்து தலை அவங்கள பார்க்கறதுக்கு தான் மேட்சுக்கு எல்லாரும் டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்க. 2 தலை வந்து. ஆமா, நாங்க வந்த நேரம் வந்துட்டு உள்ள அந்த கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா, சீரியஸா ரொம்ப செம்மையா இருந்துச்சு. பக்கத்துல வேற நாங்க லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். சாலினி மேம் பார்த்தோம், அவங்க ஏகே சார் பார்த்தோம், ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. எஸ்கே சார் நாங்கள் வந்து இது டிவியில் தான் பார்த்தோம், பார்க்கல. ஓகே ஓகே. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தலையை பார்க்கறது நேராக கிடைக்காது. ஸோ நீங்கள் மேட்ச் வந்துட்டு 2 தலையும் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு இந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றதுன்னா, இப்போ கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் விக்கெட்ஸ் போகும்போது நம்மளுக்கு எப்பயுமே 160-70 தான் நம்ம டார்கெட். இந்த டைம் 155